மாற்றத்தின் குரல். ஒவ்வொரு வருஷமும் நியூ இயருக்கு நிறைய ரெசல்யூஷன்ஸ் நான் எடுக்கிறேன். ஆனால் எது ஒன்றையுமே என்னால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணவே முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கான பதிவு தான் இது. நீங்கள் எடுக்கிற ரெசல்யூஷன் சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய டெக்னிக் அதன்படி செய்யுங்க. அது எதுவாக இருந்தாலும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருஷத்துலேயே செஞ்சு முடிக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நியூ இயர்னாலே ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறது இப்போலாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுங்க. ஜனவரி 1 வந்தால் போதும், அதை செய்யலாம், இது செய்யலாம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தப்புக்கள், தவறான கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் விட்டுறணும், இந்த வருஷத்துலேருந்து ஒரு புது மனுஷனாக மாறணும், அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் அதை ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்த எல்லா ரெசல்யூஷனும் ஃபாலோ பண்ணாமல் அப்படியே விட்டுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நம்மளால நம்ம நினைச்சதை செய்ய முடியல? வாழ்க்கையில ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைச்ச எல்லாம் நடக்கணும், பெரிய பணக்காரன் ஆகணும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், நிறைய சொத்துக்கள் வாங்கணும், இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். நீங்க ஆசைப்பட்டு கேட்ட இதெல்லாமே வெளிப்புற உலகத்துல நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாமே உங்களுக்குள்ள நடக்கணும். அதாவது உங்க மனசுக்குள்ள, உங்க ஆள் மனசுக்குள்ள நடக்கணும். அதாவது நான் எனக்குள்ள என்னோட ஆள் மனசுல எதை போடுறேனோ அதுதான் எனக்கு வெளியிலையும் கிடைக்கும். இப்போ வெளிப்புற சூழ்நிலையில எனக்கு ஒரு 1000 பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், அந்த அத்தனை பிரச்சனையுமே எனக்கு உள்ள நான் உருவாக்கி வச்சிருக்கேன்னு அர்த்தம். ஸோ என் மனசுக்குள்ள இந்த பிரச்சனையை சரி பண்ணாத வரைக்கும் வெளிப்புற உலகத்துல எவ்வளோ தேடினாலும் ஒரு சொல்யூஷன்றது கிடைக்கவே கிடைக்காதுங்க. நமக்குள்ள இருக்கிற ஆள் மனசுன்னு சொல்ற சப்கான்ஷியஸ்ல எதை நம்ம விதையா போடுறோமோ அதுதாங்க நமக்கு வெளிப்புற உலகத்துலையும் கிடைக்கும். இதுதான் இயற்கையோட விதி. விதை போடுறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். நீங்க நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க, ஆனா எதையுமே ஃபாலோ பண்ணாம போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ஸை சீக்கிரமாவே இழந்துருவீங்க. இங்க தான் நம்ம தப்பு செய்யறோம். நீங்க மற்றவங்களை மாற்றணும், அவங்க மாறினா நல்லா இருக்கும், இவங்க மாறினா நல்லா இருக்கும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களால யாரையுமே மாற்ற முடியாது. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை நீங்க மாத்திக்க முயற்சி பண்ணலாம். வெளியில யாரையும் உங்களால மாத்தவே முடியாதுங்க. நீங்க நினைக்கிறத உங்களாலே செய்ய முடியல அப்படின்னா நீங்க நினைக்கிறத இந்த உலகம் செய்யுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கிற, நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்த, நீங்க எடுக்கிற ஒரு ரெசல்யூஷனை உங்களாலே அதை கண்டிப்பா தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னா நீங்க ஆசைப்படுற விஷயத்த இந்த வெளிப்புற உலகம், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படி கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் உங்களை ஜெயிக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும். அதுதான் வெற்றிக்கான முதல் படிங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்த எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல, எடுத்து செய்ய முடியாமல் போனால் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்த எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணமாக காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்றத நிறைய பேர் ரெசல்யூஷனாக ஒவ்வொரு வருஷமும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஸோ அந்த விஷயத்த நீங்கள் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு எடுத்த எடுப்புலேயே காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு பண்ணாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா ஒரு 3 நாளுக்குள்ளேயே நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால் அதை செய்யவே முடியாது. அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் 8 மணிக்கு எழுற ஒரு ஹேபிட் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனே எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டைம் எழுறீங்களோ அதுலேருந்து 1 மணி நேரம் முன்னாடி. 1 மணி நேரன்றதுனால அது 1 மணி நேரம் தானே, அந்த நாள் நமக்கு அவ்வளோ டயர்டாகணும் ஃபீல் ஆகாது. ஸோ நான் நாளைக்கு காலையில் இருந்து 7 மணிக்கு எழுவேன் அப்படின்றத உங்கள் மனசில் ஒரு விதையாக போடுங்க. நான் 7 மணிக்கு எழணுன்றத என்னோட ஆசை, வேறு யாரோட ஆசையும் கிடையாது, இது என் மனசுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு ரெசல்யூஷன் அப்படின்றத தீர்மானமாக முடிவு சொல்லுங்கள். உங்கள் ஆள் மனசுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், 7 மணிக்கு எழணும்னு முடிவு பண்ணிட்டா 7 மணிக்கு எழுந்திரிச்சிக்கணும், அவ்வளோதான் அப்படின்றத தெளிவாக உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள். 7 மணிக்கு டெய்லியும் நீங்கள் எழுந்து பாருங்கள். நீங்கள் நினச்சதை நீங்கள் செஞ்சதும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மன நிம்மதியாக இருக்கும். நான் 7 மணிக்கு எழணும்னு ஆசைப்பட்டேன், இன்றைக்கி எழுந்திரிச்சிட்டேன், அதே மாதிரி நாளைக்கும் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கும்போதே நீங்கள் தொடர்ந்து அதை செய்யறதுக்கான ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்ச உடனே அப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு உருவாகும். இன்றைக்கி 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன், அடுத்த நாள் நாளைக்கும் நான் 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன்,
அதுக்கு அடுத்த நாள் கரெக்டாக நான் 7 மணிக்கு கரெக்டாக எழுந்திரிச்சிட்டே இருக்கேன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை உருவாகும், ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும் உங்களுக்கு. பெரிய பெரிய ரெசல்யூஷன்ஸ், செய்ய முடியாத ரெசல்யூஷன்ஸ் இந்த மாதிரி எடுத்து முடியலன்னு வருத்தப்படுறதுக்கு சின்னதாக எடுத்து அதை உங்களால் செய்ய முடியும் போது உங்களால் எதையுமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உருவாக ஆரம்பிக்குங்க. சிறுக சிறுக சாப்பிட்டா மலையும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பெரிய மலையை ஏறுங்கன்னு சொன்னால் எவ்வளோ மலைப்பாக இருக்கு நமக்கு. ஒவ்வொரு அடியாக தொடர்ந்து நம்மளால் முன்னேற முடிஞ்சுன்னா அந்த மலையும் தாண்டி நம்மளால் போக முடியும்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தாங்க ரெசல்யூஷன் எடுக்கிறோன்ற பேரில் பெரிய பெரிய விஷயம், நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன், நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன் இந்த மாதிரி எடுக்கிறது, இல்லை நான் கண்டினியூவாக ஜிம் போவேன், ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பேன், அது இதுன்னு ரொம்ப கஷ்டமாக செய்ய முடியாதது அந்த அளவுக்கு செஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு 3ஆவது நாள் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த வருஷத்துலேயே விட்டுறது. ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து ரிப்பீட்டடாக இதே மாதிரி எல்லோரும் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் உங்களால் எந்த ஒரு ரெசல்யூஷனும் ஃபுல்லாக செஞ்சு முடிக்கவே முடியல. ஸோ பெருசாக எடுக்காதீங்க, சின்னதாக ஆரம்பிங்க. நீங்கள் 8 மணிக்கு எழுற ஆளாக இருந்தீங்கன்னா 7 மணிக்கு எழுன்றதை ஒரு ரெசல்யூஷனாக வைங்க. நீங்கள் 7 மணிக்கு எழணும் அப்படின்னு ஒரு சின்ன விதையை உங்கள் சப்கான்ஷியஸில் போட்டிங்கன்னா இப்போது அதை செய்ய முடியும் போது தொடர்ந்து உங்களால் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்கள் சப்கான்ஷியஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டைமுக்கு வந்து ஒரு இன்டர்னல் கிளாக் வந்து செட் ஆகிடும். அப்போ 7 மணின்றது உங்களுக்கு ஒரு கஷ்டமாக தெரியாது, ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் உடம்பை உங்களை எழுப்பி விட்டுரும். இந்த மாதிரி எழுந்து பழகினதுக்கப்புறம் அடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 6 மணி அந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சீக்கிரமாக எல்லாம் முயற்சி பண்ண முடியும். எடுத்த எடுப்புலேயே 3 மணிக்கு எழுந்திரிச்சுப்பேன், 4 மணிக்கு எழுந்திரிச்சுப்பேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா 2 நாள் இல்லை 3 நாள்லே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தூக்கி போட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்தடுத்த ரெசல்யூஷன் சின்னதாக எடுங்க. இப்போ நீங்கள் இந்த 7 மணிக்கு செஞ்சு முடித்த இந்த ரெசல்யூஷனை முடித்த பின்னாடி தான் அடுத்த ரெசல்யூஷன் நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுங்கள். ஒரே நாளில் காலையில் இந்த ரெசல்யூஷன் செய்யணும், மதியம் அந்த ரெசல்யூஷன் செய்யணும், நைட்டுக்கு இது செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க. ஒரே ஒரு சின்ன ரெசல்யூஷன் எடுங்க, அந்த தீர்மானத்தை முழுசாக நீங்கள் முடித்த பின்னாடி அடுத்த ரெசல்யூஷனை எடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக செய்ய முடியும். பாதியாக செஞ்சேன், நிறைய செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒன்று செஞ்சாலும் ஒரு ரெசல்யூஷன் செஞ்சாலும் ஒரு ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட்டாக செஞ்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும்னா ஒரு முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று எடுங்க. இப்போ அந்த காலையில் நீங்கள் 7 மணிக்கு எழுந்துச்சு அதே மாதிரி படிப்படி 6 மணிக்கு எழுந்துச்சு அதே மாதிரி படிப்படி 5 மணிக்கு இந்த மாதிரி எழுந்தீங்கன்னா காலையில் சீக்கிரம் எழுதுறது உங்களுக்கு ஒரு பெரிய மலைப்பான விஷயமாவோ ஒரு கஷ்டமான விஷயமாவோ தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரெசல்யூஷன், அதாவது நான் நைட்டு ஒரு 9 மணிக்கெலாம் படுத்துடுவேன், இல்லை ஒரு 9:30 10 இதுக்குள்ளேயே நான் தூங்கிடுவேன் அந்த மாதிரி செய்யுங்க. இல்லை நைட்டு நான் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பார்க்கவே மாட்டேன். இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை நைட்டு சாப்பிடும்போது மட்டும் இந்த மாதிரி சில ஹெவியான ஐட்டம் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி சின்னதாக ஒரு மாற்றத்தை உருவாக்குறீங்கன்னா உங்களோட டெய்லி ஹேபிட்டில் அது மாறும்போது ஒரு பெரிய மாற்றத்தை அது உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும். ஒவ்வொரு விஷயமா சின்னதாக நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் ஆள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள். தொடர்ந்து ஒரு 48 நாள் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சின்னதாக ஆரம்பித்த ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிருங்க. எப்போ ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த தான் நினச்சதை தானே செஞ்சு முடிச்சிட்டானோ இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு முதல் படிங்க அது. இதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற எல்லாமே ஆசைப்படுற எல்லாமே தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஒரே நாளில் 10 ரெசல்யூஷன்ஸ் எடுக்காதீங்க, கஷ்டமான ரெசல்யூஷனாக பார்த்து எடுக்காதீங்க. அவன் எடுத்ததுனால நானும் எடுப்பேன், நான் என்னோடய ஃப்ரெண்டு எடுத்திருக்கா அதனால் நான் எடுப்பேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு எது செட் ஆகும், உங்களுக்கு என்ன வேணுன்றதை யோசிங்க. இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு ஆசையாக இருக்கா, இல்லை உங்களுக்கு ஃபிட்டான பாடி இருக்கணும்னு ஆசையாக இருக்கா, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழணும்னு ஆசையாக இருக்கா, இல்லை காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா, நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களுக்கு என்ன தேவை, ஒவ்வொருத்தரோட தேவையும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். எனக்கு தேவைப்படுறது உங்களுக்கு தேவைப்படாது, உங்களுக்கு தேவைப்படுறது மற்றவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ உங்களோட தேவை என்ன, அதுக்கேற்ற மாதிரி ரெசல்யூஷன் தீர்மானத்தை எடுங்க. சின்னதாக ஆரம்பிங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸோட லெவல் எப்பவுமே குறையாமல் ஹை லெவல்லே இருக்கும். இந்த புது வருஷம் ஆரம்பித்து இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருக்கும். ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் சின்னதாக ஆரம்பித்து உங்களால் நீங்கள் நினச்ச எல்லா ரெசல்யூஷனும் நிறைவேற்ற முடியும். சின்னதாக ஆரம்பிங்க, நிச்சயமாக அதை உங்களால் செஞ்சு முடிக்க முடியும்.
2 நாள் செஞ்சுட்டு 3வது நாள் அதை தூக்கி போடணுன்ற எண்ணமும் வராது. ஏன்னா சின்னதாக ஆரம்பிக்கிறதுனால அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா உங்களுக்கு தோணாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சின்ன சின்னதாக ஆரம்பித்து செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க, அதை செஞ்சு முடிச்ச பின்னாடி தான் அடுத்த ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசல்யூஷனாக ஒவ்வொரு விதையாக உங்கள் ஆள் மனசில் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அந்த விதை எல்லாத்தையும் உங்களால் உங்கள் ஆள் மனசுக்குள்ளே போட முடியும்னா நீங்கள் ஆசைப்படுற பெரிய பெரிய விஷயங்களை உங்கள் சப்கான்ஷியஸ் வெளிப்புற உலகத்தில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குங்க. அது நிறைவேற்றி ஈஸியாக கொடுக்கும். உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையும் அதிகமாகும். ஸோ எப்போ ஒரு விஷயத்த உங்களால் சரியாக நினச்ச மாதிரியே செஞ்சு முடிக்க முடியுதோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற எல்லா விஷயத்துலையுமே வெற்றி தான் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2026 பயனுள்ள ஒரு வருஷமாக நீங்கள் நினச்ச எல்லா ரெசல்யூஷனும் முடிக்கிற ஒரு வருஷமாக மாற்றிக்கணும். அப்படின்னா பெரிய பெரிய ரெசல்யூஷனாக எடுக்காமல் சின்னதாக நீங்கள் எடுத்த ரெசல்யூஷனவே எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்டெப்பாக ஆரம்பிங்க. எடுத்த எடுப்பிலே பெருசாக ட்ரை பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக யாராலுமே முடியாது. ஒரு 2 நாளே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்டெப்பாக ஆரம்பிங்க. நிச்சயம் அந்த ரெசல்யூஷனை உங்களால் கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ இந்த வருஷத்தை உங்களுக்கு பயனுள்ள வருஷமாக நீங்கள் நினச்சா நீங்கள் நிச்சயம் மாற்றிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.